கடையில் 1 தீந்த ஜாமன் பிஸ்கெட் தான் வாங்கியிருக்கு. இது 5 ரூபாக்குள்ள மேரிகோல்டு பிஸ்கெட் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கு. ஒரு பாக்கெட்டில் வந்து 12 பீஸ் இருக்கும். நமக்கு வந்து 50 ரூபாய்க்கு தருவாங்க. அதில் ஒரு 10 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும். வேறு எல்லா பிஸ்கெட்டுமே 5 ரூபா பிஸ்கெட் வந்து ஒரு பாக்கெட்டில் வந்து 5 ரூபா தான் கிடைக்கும். மேரிகோல்டுனால 10 ரூபா கிடச்சிருக்கு. அதுபோல் 10 ரூபாக்குள்ள மேரிகோல்டு பிஸ்கெட்டில் ஒரு 10 பீஸ் வாங்கியிருக்கேன். 90 ரூபா. அதில் நமக்கு ஒரு 10 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஒரு பீஸ் வந்து நமக்கு 9 ரூபா வச்சு தருவாங்க. குத்துவிளக்கு 1/2 கிலோ மாவில் வந்து ஒரு 5 பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஒரு பாக்கெட் வந்து நமக்கு 27 ரூபா 50 பைசாவுக்கு தருவாங்க. நம்ம 30 ரூபா வச்சு கொடுத்தோம்னா நமக்கு அதில் ஒரு 2 ரூபா 50 பைசா நமக்கு லாபம் கிடைக்கும். அதுபோல் டொமேட்டோ கெச்சப்பில் வந்து ஒரு 3 பீஸ் வாங்கியிருக்கேன். நிறைய வாங்க மாட்டேன். அப்போ 5 பீஸ் 3 பீஸ் தான் வாங்குவேன். 15 ரூபா. அதில் நமக்கு ஒரு 75 பைசா தான் ஒரு கெச்சப்பில் நமக்கு லாபம் உண்டு. நிறைய லாபம் கிடைக்காது. அதுக்கு வந்து ஒரு 5 ரூபாக்குள்ள மசாலா மேகி மசாலா வந்து ஃப்ரீயாக போட்டிருக்கு. அதுபோல் 10 ரூபாக்குள்ள சர்ஃபெக்சல் லிக்விட் டாப் லோடில் வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கேன். ஒரு சரத்தில் வந்து 12 பீஸ் இருக்கும். 120 ரூபாய்க்கு. நமக்கு ஒரு பீஸில் வந்து 1 ரூபா லாபம் கிடைக்கும். 108 ரூபாய்க்கு தருவாங்க. அதில் 12 பீஸுக்கு நமக்கு ஒரு 12 ரூபா லாபம் கிடைக்கும். இன்றைக்கி இவ்வளோ ஜாமான் கடைக்கு உள்ளது வாங்கியிருக்கு. வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டிலேருந்து எதுவும் தொழில் பண்ணதாக இருந்தால் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு யூஸாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க.